அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா என்கிற அந்த பட்டணத்தில் வனாந்தரமான ஒரு இடத்திலே 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தமது சீஷரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பெத்சாயிதாவில் இருந்து படகு எடுத்துக்கொண்டு கலிலேயா கடல் வழியாய் அந்த கரைக்கு கப்பர்நகூமுக்கு போகும்படி சொல்கிறார். ஆண்டவரின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் படகை எடுத்துக்கொண்டு அவர்கள் கடல் மார்க்கமாக வருகிறார்கள். புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நடுக்கடலில் வந்தார்கள். பயங்கரமான சூறாவளி, கடல் காற்று, அதிலே சிக்கி தவிக்கிறார்கள். இரவின் 4ஆம் ஜாமம் வரையிலும் அப்படி சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கண்டு அவர் இறங்கி வந்து கொந்தளிக்கிற ஜலத்தின் மேல் நடந்து வந்து தமது சீஷரை பார்க்கிறார். அவர்கள் இது ஆவேசம் என்று சொல்லி அலறினார்கள். அப்பதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவரை பார்த்து, பயப்படாதிருங்கள், நான் தான் என்று ஆண்டவர் தமது சத்தத்தை உயர்த்தி தமது சத்தத்தை தமது பிள்ளைகளுக்கு தொனிக்க பண்ணி அவர்கள் பயத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்குகிறார். காற்று அமர்ந்தது, கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது. இயேசு படகில் ஏறினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் சுகமாய் வந்து சேர்ந்தார்கள். இதில் அறிமுகமாக சில வசனத்தை வைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வசனம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா இதே போல ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கிறது. இந்த 2 நிகழ்ச்சிக்கு என்ன பெரிய வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இங்கே கடல் மேல் நடந்து வந்தார்னு பார்க்கிறோம், அங்கே படகிலே இயேசு இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் முதல் நிகழ்ச்சியிலே ஆண்டவர் இயேசு படகிலே இருந்து கொண்டே அவர்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார். இந்த 2ஆம் நிகழ்ச்சியிலே படகுக்கு வெளியே இருந்து மலை மேல் இருந்து ஒரு சோதனையை கர்த்தர் அனுமதித்தார் என்று 2 விதமான சோதனைகளை சீஷர்கள் சந்தித்த விவரம் இருக்கிறது. ஆக எப்பொழுது ஒண்ணு போல சோதனை இருக்காதுங்க. விருதாவாக தேவன் நம்ம சோதிக்க மாட்டார். எதுக்காக சோதனை என்றால், நாம் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறோமா, பின்தங்கி இருக்கிறோமா, இத்தனை வருஷம் ஆயிருச்சே, இன்னும் குழந்தைத்தனமா தான் குழந்தை போல் இருக்கிறோமா, அல்லது வளர்ந்திருக்கிறோமா, முதிர்ச்சி அடைந்திருக்கிறோமா என்று ஆண்டவர் சில சோதனைகளை வைப்பாருங்க. ஆகவே எத்தனை சோதனை இருந்தாலும் சரி, இது ஆரம்ப காலகட்டமா இருந்தாலும் வளர்ந்த பிறகு வந்த சோதனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார் அவர் கூடவே இருப்பார், கடைசி வரை நடத்துவார், சோதனையில் அமிழ்ந்து போக ஒரு நாளும் விட மாட்டார். ஏற்ற நேரத்தில் வந்து தூக்கி விடுகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.